ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தேறிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவரை 3ல் இருந்த சனீஸ்வர பகவான், கும்பத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் மீனத்திற்கு செல்கிறார்கள். அதே நேரம் 6ஆம் இடத்தில் இருந்த ரிஷப குரு, தனுசுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த ரிஷப குரு பகவான், ஜென்ம குரு, ராசி அதிபதி குரு பகவான் சமசப்திமையாக மிதுனத்திற்கு வருகிறார்கள். ஆக பாகியஸ்தானத்தினுடைய அதிபதி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மேஷத்தில் உச்சமாகிறார். தந்தை வழியில் உதவிகளும் ஆதரவுகளும் உங்களுக்கு தாராளமாகவும் கிடைக்கும். மற்றும் மூதாதையருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் நிறைய இருக்கும். 3ஆம் இடத்தினுடைய சனீஸ்வர பகவான் மீனத்திற்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார்கள். எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சற்று சிரமமாக இருந்தாலும் எதையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி வீரராக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். எந்த துன்பமும் தோன்றுவிட்டால் ஓடிவிடாது என்று மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் நீங்கள் எதிலும் தோழாமல் வெற்றியைத்தான் பெறுவீர்கள். உங்களுக்கு புத்திரர்கள், பிள்ளைகள் வழியிலும் பெண்கள் வழியிலும் மற்றும் எல்லோர் வகையிலும் உங்களுக்கு ஆதரவு உண்டு. இருந்தாலும் சில மன அழுத்தங்களை நீங்கள் தான் உருவாக்கி கொள்கிறீர்கள். அது எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மூதாதையருடைய ஆதரவும், பிதுர்காரர்கள் ஆதரவும், மாதூர்காரர்களுடைய ஆதரவும் நிறைய பெற்றவர்கள் தனுசு ராசி நேயர்கள் தான், மெய்யன்பர்கள் தான். ஆகவே எந்த துன்பமும் உங்களை ஒன்றும் செய்து விடாது. இருந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய மாட்டீர்கள். துணிந்து நெல், தொடர்ந்து செல் என்பது போன்று பல வகையில் நீங்கள் முயன்று கொண்டு தான் இருக்கிறீர்கள். அந்த 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்தில் சென்று விட்டாரே என்று கவலை கொள்ள வேண்டாம். அதே போன்று உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்ய கடாட்சம் நன்றாக இருக்கும், கவலை கொள்ள வேண்டாம். மேலும் உங்களுக்கு புத்திர வகையிலும் மன மகிழ்ச்சிகள் தான் ஏற்படும். குழந்தைகள் வகையில் நல்ல வகையில் ஏற்படும். வயதானவர்கள், மூதாதையர்கள், பெரியவர்களுக்கு அனுசரணையாக நீங்கள் நடந்து சென்று கொண்டு தான் இருப்பீர்கள். மேலும் முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் போன்ற ஒரு மாலையாக அணிவித்து மகிழலாம். துப்புரவு பணியாளர்கள், முக்கியமாக துப்புரவு பணியாளர்களுக்கு மனமோந்து தாராளமாக உதவி செய்யுங்கள். அது மிகவும் சிறப்பு.
தனுசு ராசி நேயர்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களை மனமகிழ்விப்பதும் சிறப்பானது தான். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூறுகிறேன். பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களே துப்புரவு பணியாளர்களை நிறுத்தி பாத பூஜை செய்ததாக செய்தித்தாள்களில் செய்தி வாசித்திருப்பீர்கள். பாரத பிரதமரே செய்திருக்கிறார் என்றால் தனுசு ராசி நேயர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிறப்பாக அவளை மகிழ்வித்தால் உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை. அதுதான் பரிகாரம். மேலும் சரஸ்வதி பூஜை செய்யலாம், முருகனுக்கு வெட்டியூர் வாசம் செய்யலாம். மற்றும் குடும்பத்தில் பல வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான நேரங்கள் தான். வம்பு வழக்கு கோர்ட்டெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வராது. மற்றும் நீங்கள் நினைப்பதும் கண்டிப்பாக நடக்கும்.